நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள்ல அன்ஹாப்பியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறது தான். உண்மையிலேயே பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாயை மட்டும்தான். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது தானாக நடக்கிற ஒரு விஷயமே தவிர எடுத்த உடனே எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டாக இருக்காது. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3, 2, 1. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். ஐம் அ மெடிடேஷன் கோச், ரிலேஷன்ஷிப் கோச். என்னோட குரு எங்களுக்கு தியான வகுப்பில் முதல்ல சொல்லி கொடுத்த பாடமே இதுதான். இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் கண்டிஷன் தட் வில் நெவர் கம். அதனால் எதையாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு முக்கியமான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான். டு ஸ்டார்ட் எனிதிங் த பர்ஃபெக்ட் டைம் இஸ் ஆல்வேஸ் நவ் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாமே இருந்தது. அதை எல்லாமே நான் மெடிடேஷன்னால தான் ஹீல் பண்ணேன். இப்போது நான் அதை முறைப்படி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அப்போது அப்படி கற்றுக் கொடுக்கும்போது தான் எனக்கே அது புரிஞ்சுது, இதுதான் எனக்கு உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறதே. ஏன்னா எனக்கு மற்ற விஷயங்கள் செய்கிறதுனால கிடைக்கிற மகிழ்ச்சியை விட என் முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் தியானத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ வர்ற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அது உணர்வு பூர்வமாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் என்னங்கிறத நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். இதை தான் ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் என்னையே சொல்கிறேனே, நான் என்னோட அக்கா மாதிரி கிச்சனை மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை மற்றவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியல, நான் எப்போவுமே என்னை அதுக்காக கில்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற க்ரியேட்டிவிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குது. அதை பற்றி நானே பெருசாக நினைக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் என்ன அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதே மாதிரி தான் நம்ம அன்ஹாப்பியாக இருக்கோன்னாலே அதுக்கு முதல் படியே கம்பேரிசன் தான். இதை தான் சொல்லுவாங்க, கம்பேரிசன் கில்ஸ் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு. அதனால் நம்மளை தேவையில்லாமல் யார் கூடயும் கம்பேர் பண்ணணும்னு தேவையில்லை. ஆக்சுவலாக லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ அதில் ஒருத்தவங்க 50ல் இருப்பாங்க, நம்ம இப்போ தான் செகண்ட் ஸ்டெப்பில் இருப்போம். அப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இருந்துட்டு 50ல் இருக்கவங்க மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. சரிங்களா? அப்போது நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, செலிப்ரேட் ஸ்மால் வின். டெய்லியும் நம்ம என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு என்ன பண்ணேங்கிறத உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்கிறேனே. என்னால் முடிஞ்சால் ஒரு வீடியோ பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு போஸ்டாவது க்ரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு வழியில் நான் என்னோட இலக்குகளோட இணைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி பண்ணுறது மூலமாக நான் இதிலேருந்து வெளியில் வரலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் டே இன்றைக்கி தான். அதுக்கான பர்ஃபெக்ட் டைம் இப்போ தான். ஸோ நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறைய மிஸ்டேக் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுனா மட்டும்தான் அதில் குறையே சொல்லுவாங்க. நம்மளை யாருமே எதுவுமே சொல்லலைன்னா நம்ம எதுவுமே உருப்படியாக செய்யலைன்றது தான் அர்த்தம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ஹவ் டன் சம்திங் மீனிங்ஃபுல். நான் மெடிடேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அவங்களுக்கு டைமிங் ஒத்து வராது, இல்லை எனக்கு டைமிங் ஒத்து. இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நாள் பூரா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணியே ரொம்ப டயர்டாகிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வயிறு டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கும்போதும் என்ன மாதிரியான கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் உருவாகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஒரு காமெடி பார்த்தா சிரிப்பு இல்லையா? அப்போது நம்ம இது போய் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம கான்சியஸ்க்கு அது தெரியாது இல்லைங்களா?
அப்போது இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்கு, நம்மளை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோன்னா சரி நம்ம கிட்ஸை பார்த்துக்குறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் அதுக்கான கிளாரிட்டியே நமக்கு பெரும்பாலான நேரங்களில் இருக்கிறதில்ல. நமக்குள்ள கிளாரிட்டியை கொண்டு வர்றதுக்கும் நமக்குள்ள காம்னஸ் கொண்டு வர்றதுக்கும் மெடிடேஷன் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். அதுவே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்கன்னா அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் கண்டிப்பாக தேவைன்னு தான் சொல்லுவோம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சா அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.